கைஸ் ஃபைனலி மிஷன் இம்பாசிபிள் த ஃபைனல் ரெக்கனிங்க பார்த்தாச்சு. படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா எஸ் நல்லா தான் இருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா மிஷன் இம்பாசிபிள் ஃப்ரான்ச்சைஸ்க்கு வந்து இந்த படம் கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா நம்ம வந்து கோஸ்ட் ப்ரோட்டோகால், ரோக் நேஷன், ஃபால் அவுட்னு 3 பயங்கரமான ஒரு ஆக்ஷன் பேக்டு மூவிஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த டெத் ரெக்கனிங்கும் ஃபைனல் ரெக்கனிங்கும் மீட்டர் கம்மியாக தான் இருக்கு. படத்தில் ஒரு நல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா டாம் க்ரூஸ்க்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஃபேர்வெல் எண்டிங் கொடுத்துருக்காங்க. நிறைய சீன்ஸ் வந்து ஒரு நாஸ்டால்ஜியா கொடுக்குற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு படத்தில். அதே மாதிரி மிஷன் இம்பாசிபிள் 1ல நடந்த ஒரு ஈவெண்ட்டை வச்சு இங்கே ஒரு கனெக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. அதுவுமே சூப்பராக இருந்தது. படத்தில் ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட ரன் டைம் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 50 நிமிஷம். லாங்கஸ்ட் மிஷன் இம்பாசிபிள் மூவி இந்த ஃப்ரான்ச்சைஸில். இதுக்கு முன்னாடி வந்த டெட் ரெக்கனிங்கும் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 40 நிமிஷம் இருந்தது. அந்த படம் ரிலீஸ் ஆகும் போதும் நெகட்டிவாக இதுதான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த டியூரேஷன் பார்த்தீங்கன்னா இதுவே வந்து ஒரு பெரிய மேஜர் ப்ராப்ளமாக இருக்கு. செட்டப்பே வந்து ரொம்ப டைம் எடுக்குது. அவங்க மிஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த மிஷன் வந்து ஒரு இம்பாசிபிள் மிஷன்னு சொல்லி ஒரு 15 நிமிஷம் அந்த மிஷனை எக்ஸ்பிளைன் பண்ண வச்சுட்டு அந்த மிஷன் முடிக்கிறதுக்குள்ள ஒரு சைட் மிஷன் இருக்கு. அந்த சைட் மிஷனும் ஒரு இம்பாசிபிள் டாஸ்க். அதுக்கு ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஸோ நம்ம பொறுமையை கொஞ்சம் ரொம்ப சோதிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா அந்த மிஷனுக்குள்ள போனதுக்கு அப்புறம் வந்து நம்ம ஆங்ஸ்டி லெவல்லாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிற அளவுக்கு சீக்வன்ஸ்லாம் வச்சு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. பட் ஸ்டில் ஒரு 2 hours 15 minutesலயே முடிச்சிருக்கலாம் படத்தை ரொம்ப கிறிஸ்பா பண்ணி. எனிவே நல்லா தான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் பெட்டரா எடுத்திருக்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மாதிரி வீடியோஸ்க்கு ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.